ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் பார்த்துட்டு ஃபிட் வித் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட ஃபேட்லாஸ் சேலஞ்சில் 22வது நாள். இன்றைக்கி வாக்கிங் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 6 மணிக்கு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 6:30 மணி. ஆல்மோஸ்ட் பாதி தூரம் நெருங்கிட்டேன். முடிச்சுட்டு ஜிம் கிளம்ப போகிறேன். இன்றைக்கி ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு நான் மூக்கரட்டை சூப் தாங்க குடித்தேன். நான் ஹெவி ஒர்க் அவுட் போடும்போதெல்லாம் இந்த சூப் தான் குடிச்சிட்டு போவேன். இன்றைக்கி நம்ம காலுக்கான பயிற்சி தான் பண்ண போகிறோம். லெக் டே ஏன் நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, சார்பட்டா பரம்பரையில் ரங்கவாத்தியார் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். வேம்புலியே அடிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஆட்டம் இருக்கலாம், ஆனால் அதுக்காகலாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. ஏன்னா மெட்ராஸில் இருக்கிற பாக்ஸிங் பரம்பரையிலே ரோஸ் கிட்ட இருக்கிற கால்பலம் யார்கிட்டையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். கால்பலங்கிறது அவ்வளோ முக்கியம். நம்மளுடைய பாடியை நம்ம ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு கூட நமக்கு கால்பலம் முக்கியம். எனக்கு பர்சனலாக ஏன் முக்கியம்னா, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஓகேங்களா, நான் ஒரு ஈவெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 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 கல்யாணம்னா ஒரு 8 மணி நேரமாவது நான் எப்படி சொல்கிறது, ரிசப்ஷனுக்கு ஒரு 4 மணி நேரம், காலையில் வெட்டிங்க்கு ஒரு 4 மணி நேரம் நான் நின்னாகணும். அதுக்காக நான் பர்சனலாக நான் லெக்கை பில்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நான் லெக் டேவுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஜிம் முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மல்லாட்டையும் ஒரு தோசை, ஆம்லேட்டு, ஒரு கொய்யாப்பழமும் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் பிரியாணி தான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பிரியாணியில் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கணும், பீஸ் அதிகமாக எடுத்துக்கணுன்ட்டு. அந்த ரேஷியோவில் நான் 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன், 150 கிராம் ஆல்மோஸ்ட் 160 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். கூட ஃபைபருக்காக ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் 5:30 மணிக்கு மலையேற கிளம்பிட்டேன். மலையேறி முடித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நைட் வாக்கிங் கிளம்பிட்டேன். டின்னருக்கு நான் என்ன சாப்பிட போகிறேன்னா, ஆஃப்டர்நூன் செஞ்ச பிரியாணியிலேருந்து பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு ரைஸை அவாய்ட் பண்ணி சாப்பிட போகிறேன். கூட முருங்கைக்கீரை பொரியல், முட்டை போட்டு பொரித்து அம்மா கொடுத்து விட்டாங்க. அதை சேர்த்து தான் நான் சாப்பிட போகிறேன். 11,000 ஸ்டெப்ஸோட இன்றைக்கி டே கம்ப்ளீட்டட். நீங்களும் உங்கள் உடம்பை ஃபிட் பண்ணுங்கள், உலகத்தை வின் பண்ணுங்கள். பாய்.